மேஷ ராசிக்கு இந்த வாரம் தனஸ்தானம் வலுத்திருக்கு. பணம் வரக்கூடிய வாரம் அப்படின்னு இந்த வாரத்தை சொல்லலாம். ஏன்னா தனகாரகன்னு குருவை சொல்லுவோம். அவர் தனஸ்தானத்திலே இருக்கார், செவ்வாயோட சேர்ந்து இருக்கார். குரு மங்கள யோகம் 2ஆம் இடத்துல இருக்குது. அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பணம் வரும். பணம் எதுக்காக வரும்? பணம் வரதை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க இப்போ மனை வாங்கணும்னு சொன்னால் வாங்கலாம். அதுக்கான முயற்சிக்கு பணம் கிடைக்கும். மனை வாங்கியவர்கள் வீடு கட்டலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் மேற்படிப்பு சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் கல்லூரிக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் தேவை அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான பணம் கிடைக்கும். இது சாதகமான அம்சமாக இருக்குது. ரெண்டாவது, பூர்வீக சொத்து வரக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்குது. பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் அதை அனுபவிப்போன்ற நம்பிக்கை கிடைக்கும். அதற்கு குலதெய்வ வழிபாடு செய்தால் போதுமானது. இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் புதன். ஏன்னா இந்த 2 நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். இந்த 2 நாளை தவிர இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தில் பண வரவு வரத்துக்கும் மேற்சொன்ன சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், பானு சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்குது. வாரத்தினுடைய தொடக்க நாள்லேயே இது வருது. ரொம்ப விசேஷமான ஒன்று. பானுன்னு சொன்னால் சூரியனை குறிக்கும், சப்தமின்னு சொன்னால் திதி. அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சப்தமி திதி. இதில் வழிபாடு செய்து இந்த வாரத்தை தொடங்கினா அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு துணிவே துணைன்னு சொல்லுவாங்க. அந்த உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். தைரிய வீரிய விஜய காரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ அனுகூலமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, எந்த ஒரு உதவியுமே கிடைக்கிறனாலும் கூட தனி மனுஷனாக உங்களால் சாதிக்க முடியும். மனசில் இந்த காரியத்தை இந்த வாரத்தில் செய்யணுன்ற ஒரு சங்கல்பம் மட்டும் இருந்தால் போதுமானது. எதை வேண்டுமானாலும் செய்து முடிக்கலாம். அந்த 3ஆம் இடம் வலுத்து இருக்கும்போது நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை பயன்படுத்தி காரியம் நம்ம செய்யணும். அதில் குறிப்பாக விளையாட்டு துறையில் இருக்கவாளுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். விளையாட்டு துறையிலையும் கூட எஸ்பெஷலி கைகள்னால் விளையாடக்கூடிய விளையாட்டு, பேட்மிண்டன், ஷட்டில்காக், டென்னிஸு, வாலிபால், இப்படிப்பட்ட விளையாட்டில் தான் நான் வீரனாக வரணும், இதான் என்னுடைய பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். இதுக்கான முயற்சி முதல்ல வீட்டில் சக்ஸஸ் ஆகும். இந்த விளையாட்டை நான் விளையாட போகிறேன்னு சொல்லும்போது பெற்றோர் அனுமதிப்பாங்க. அதன் பிறகு உங்களுடைய கோச், பயிற்சியாளர் உங்களை ஊக்குவிப்பார். அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்து அனைத்தும் சாதகமாக இருக்கக்கூடிய அம்சம் இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாட்கள் சந்திரன் மனோகாரகன்னு சொல்லக்கூடியவர் சாதகமாக இல்லை. இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சா போதுமானது. மற்றபடி இந்த வாரத்தில் அனைத்தும் கைகூடுவதற்கு நீங்கள் இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமைனாலே விசேஷம்தான். அது ஆடி மாதத்தில் வர்றதுனால இன்னும் பன்மடங்கு பலனை தரும். வெள்ளிக்கிழமை விரதம் வழிபாடு இந்த வாரத்தில் சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்கு இந்த வாரம் மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்க போகுது. குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியதில் கல்யாணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக, திருமணம் ஆகாதவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக காரிய ஜெயம் கிடைக்க போகிறது. பொதுவாக மிதுன ராசின்னு சொன்னாலே சமயோசிதமாக உங்களால் செயல்பட முடியும். பிறருடைய திறமைகளை உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதை கொண்டே உங்களை சில பேர் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கீங்க, உங்களுடைய காரியத்திலேயே கண்ணாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த திறமையை கொண்டு பயன் அடைந்த பிறகு யாரால் நீங்கள் பயனடைஞ்சீங்களோ அவங்களுக்கும் உதவி பண்ணுவீங்க. அப்படியாக பரஸ்பரம் உங்களுக்கும் குடும்ப நபர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கல, அண்ணா இருக்கான், நீங்கள் நல்ல வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இது போல் செய்தால் கிடைக்கும்னு ஒரு டிப்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அண்ணனுக்கு உத்தியோகம் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு திருமண விஷயத்திலையும் கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த வாரத்தில் சரியானதாக இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது ஒரே நாள் தான், ஞாயிறிலிருந்து சனி வரைக்கும் இருக்கக்கூடிய நாளில் சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடிங்க. மற்றபடி இந்த வாரம் சிறந்த பலன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபாடு செய்யணும். ஆடி செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது அற்புதமான நாள். அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு சத்துருஸ்தான அதிபதி. அவர் இப்போ 12ல் இருக்கார். அதனால் ஆடி செவ்வாய் வழிபாடு செய்யும்போது இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஜெயிக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். ராசியே இப்போ வலுத்து இருக்குது. இப்போ ஆடி மாதத்தினுடைய காலம். இதில் சூரியன் கடக ராசியில் தான் சஞ்சரிப்பார். அப்போது ராசியில் சூரியன் இருக்கார் சொன்னால் சூரியன் தான் பிரதானமே.
எப்படி கடவுளில் வந்து விநாயகர் பிரதானமோ அப்படி கிரகங்களில் சூரியன், அந்த சூரியன் ராசியில் இருக்கார். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எதை நினச்சாலும் அதை இப்போ வந்து ஜெயிக்க முடியும். நீங்கள் கேட்காமலேயே கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெயர் புகழ் அதெல்லாம் கிடைக்கும். பதவி உயர்வு சம்பந்தமாக உங்களுக்கு வந்து மனசில் எண்ணம் தான் இருக்குது, ஆனால் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு வந்துடும். எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கல்லூரியில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உடல் உபாதை இருந்ததுன்னா அலோபதின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவம் மூலமாக அந்த நோய் வந்து தீர பெறுவீங்க. இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. இந்த வாரம் லாபஸ்தானமும் வலுத்து இருக்கிறதுனால ஆசையெல்லாம் கூட நிறைவேறும். அஷ்டம சனி காலமாக இருக்குது, இந்த சமயத்தில் வந்து இந்த வாரம் அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டால் அதுக்கு மிக முக்கியமான காரியம் சூரியன் தான். அந்த சூரியனை இந்த வாரத்தில் தினந்தோறும் காலை நேரத்தில் நீங்கள் வழிபட்டால் போதுமானது. காலையில் எழுந்துக்கிறீங்க, குளிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு ஸ்லோகம் தெரியாது, மந்திரம் தெரியாது, ஆதித்ய இருதயத்தை பாராயணம் பண்ண முடியாது, கவலையே வேண்டாம். பிரத்யட்சமான தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இப்போ சொல்லப்போனால் விரயஸ்தானம் கொஞ்சம் வலுத்து இருக்குது. விரயஸ்தானம் வலுத்து இருக்குன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் வழக்கமாக செய்கிறத விட இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கூடுதலாக தேவைப்படும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த வாரம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சூரியன் தான் ராசிக்கு அதிபதியாக இருக்கார். பொதுவாகவே அவர் தான் நமக்கு வந்து சக்தியே தரணும். நம்ம வந்து பகல் ஃபுல்லாக உற்சாகமாக இருப்போம், மாலை நேரம் ஆயிட்டாலே நம்மளுடைய உற்சாகம் குறைஞ்சிரும். அல்லது நமக்கு கல்வியில் இருக்கக்கூடிய நம்முடைய வேலையில் தொழிலில் இருக்கக்கூடிய ஈடுபாடு கொஞ்சம் குறைஞ்சி கலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் வந்துடும். அதனால தான் பாரதி கூட சொல்கிறாரு, மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த மாலை நேரத்தில் நம்மளால் எதையும் செய்ய முடியாது, செஞ்சால் நம்முடைய அந்த செயல்பாட்டு திறன் குறைவாக இருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால், காலையில் சீக்கிரம் எழுந்து உங்கள் வேலையை தொடங்கிடணும். தொடங்கிட்டா இந்த வாரத்தில் இந்த வேலை நடக்கலை, இதை படிக்க முடியல, இந்த எக்ஸாம் வந்து சரியாக நான் பர்ஃபார்ம் பண்ணலை, இன்டர்வியூக்கு போயிட்டேன் ஆனால் செலக்ட் ஆகலான்னு தெரியலன்ற ஒரு அவநம்பிக்கையே இருக்காது. நீங்கள் எப்பயும் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதை விட குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம், முடியலையா 1 மணி நேரம் முன்னாடி உங்கள் வேலையை தொடங்குங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் உங்களால் சாதிக்க முடியும். கன்னிராசிக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப சாதகமான ஒரு வாரமாக இருக்குது. ராசிநாதன்னு சொல்லக்கூடியவர் புதன், அவர் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனியாக கூட இல்லை, சூரியனோடு சேர்ந்து. சூரியன் புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் முக்கூட்டு கிரகங்கள், எப்பயும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. அதில் இப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து லாபத்தில் இருக்காங்க. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். குறிப்பாக எதில் லாபம் வரும்? புதன் வந்து வணிக கிரகம்னு சொல்லுவோம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரம்னு சொல்லலாம். பொதுவாக ஆடி மாதம்னு சொன்னாலே நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த மாதத்துல வந்து கல்யாணம் இருக்காது, புது காரியங்கள்லாம் எதுவும் தொடங்க மாட்டாங்க, வீடு கட்டுற வேலை இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்ட்டு. ஆனாலும் கூட அடுத்து ஆவணி பிறக்க போது, அதனால் ஆவணியில் செய்யறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இப்போ செய்ய எல்லாரும் தொடங்குவாங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், லாபம் கிடைக்கும். அதோடு சேர்ந்து நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். நண்பர்களால் பிரச்சனை ஏற்பட்டது, நண்பர்களை நம்பி பணம் கொடுத்தீங்க, பிஸ்னஸுக்கு பணம் போட்டிங்க, ஏதோ ஒரு காரியம் செஞ்சீங்க, பிரச்சனையில் இருக்குது, பயந்துட்டு இருக்கீங்க, இந்த வாரத்தில் அது சரியாயிடும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, சனி பிரதோஷம். இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் சனிக்கிழமை, அது பிரதோஷ நாளாக இருக்குது. சனிக்கிழமையில் வர்றது ரொம்ப விசேஷம். அந்த சனி பிரதோஷ நாளை முடிஞ்சால் விரத நாளாக கொள்ளுங்கள் அல்லது வழிபாட்டு நாளாக கொள்ளுங்கள். இந்த வாரம் சாதகமாக இருக்கும்.